ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை பட்டாணியை வச்சு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஏற்கனவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு, சீரகம், சோம்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட்டு பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம பட்டாணிலையும் போட்டு வேக வச்சுருக்குறோம், அப்புறம் சாதத்துலேயும் போட்டிருக்கோம் சால்ட்டு, அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போயுமே உங்கள் குழந்தைங்களுக்கு லெமன் ரைஸ், புளி சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரியே செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 2 பச்சை மிளகா சும்மா கீரி போட்டிருக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இது 3மே ஒரு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கணும். கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். இது எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற இந்த பட்டாணியை போட்டுக்கணும். பாருங்கள், பட்டாணி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். அப்போ தான் சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம போட்ட பட்டாணி நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகி நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அதில் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலனாக்கா நீங்கள் முட்டையை உடச்சி கூட ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம போட்ட முட்டை, பட்டாணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே முட்டையை உடச்சி விடாத மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வடித்து வச்சுக்கிற சாதத்தை இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டாணி சாதம் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த பட்டாணி, முட்டை இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன செய்கிறதுன்னு குழப்பமே இல்லாமல் ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.